சிவகங்கையில் அதிகாலை முதலே கனமழை பெய்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த மழையிலும் பள்ளிகளுக்கு மாணவர்கள் சென்று வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். விடுமுறை அளிக்கப்படாததால் கொட்டும் மழையில் பள்ளி கல்லூரிகளுக்கு மாணவர்கள் செல்வதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கனமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் பள்ளிக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்ட நிலையில் சிவகங்கை பகுதியில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படாததால் மாணவர்கள் மழையில் நனைந்தபடி பள்ளிக்கு சென்றனர். அதுகுறித்த செய்தியை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காரைக்குடியில் 21 மில்லிமீட்டர் மழை பதிவாகியதாகவும் தேவக்கோட்டையில் 30 மில்லிமீட்டர், சிங்கப்பூனரியில் 18 மில்லிமீட்டர் மழை பதிவாகியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கும் நிலையில் பெரும்பாலான மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டிருக்கிறது. ஆனால் சிவகங்கை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படாததால் மழையில் நனைந்தபடி மாணவர்கள் பள்ளிக்கு செல்கின்றனர். அதுகுறித்த செய்தியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜேஷ், இப்ப சிவகங்கை பகுதியில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படாததால மழையில் நனைந்தபடி மாணவர்கள் பள்ளிக்கு சென்று வருகிறார்கள். தற்போதைய மழை நிலவரம் என்னவாக இருக்கிறது? வணக்கம் பூர்ணிமா. சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரை பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படவில்லை. மாவட்ட ஆட்சியர் விடுமுறை வழங்காதால் மாணவ மாணவிகள் பெரும் அவதிக்கு உள்ளாயிருக்காங்க. குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரை சிங்கமுனரி, திருப்பத்தூர், தேவக்கோட்டை, காரைக்குடி ஆகிய பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு முதலே தொடர்ந்து கனமழையானது பெய்து கொண்டிருக்கிறது. தொடர் மழை காரணமாக மாவட்ட நிர்வாகத்திற்கும் பள்ளிக்கல்வித்துறைக்கும் ஒரு விதமான புரிதல் இல்லாத காரணத்தால் அரையாண்டு தேர்வு அப்படிங்கிற ஒரு தேர்வு காரணம் காட்டி பள்ளிக்கல்வித்துறையை வலியுறுத்தியை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் விடுமுறை அளிக்கப்படாததாக கூறப்படுகிறது. குறிப்பா நீங்க 22 மாவட்டங்களுக்கு மேலாக தமிழகம் முழுவதும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. அங்கெல்லாம் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டிருக்குன்னா, சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் இந்த குளறுபடி காரணமாக தற்பொழுது மழையில் நனைந்தபடி கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள், நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களும், தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களும் நனைந்தபடி தங்களுடைய குழந்தைகளை பெற்றோர்கள் கொண்டு பள்ளிக்கு விடக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலை தற்போது நிலவிக்கிட்டு இருக்கு. மாவட்ட நிர்வாகம் முழு அளவில் தங்களுடைய தாலுகா அலுவலகங்கள் கூடிய அதிகாரிகள் மூலமாக அந்த மழையினுடைய அளவு, மழையினுடைய பாதிப்பு இதை பற்றி முழுவதுமாக ஆராய்ச்சி செய்து இந்த விடுமுறையானது அளிக்கப்பட வேண்டும். விடுமுறை அளிக்கப்படாதால் பல்வேறு பகுதிகளில் மாணவ மாணவிகள் நனைந்து கொண்டே பள்ளிக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. பெற்றோர்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு சிரமத்தை ஏற்படுத்தி இருக்கு. பெரும்பாலான பகுதியில் தற்பொழுது வைரஸ் காய்ச்சல் பரவி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை மாணவர்கள் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தற்போது அரையாண்டு தேர்வு எழுத வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்தில் அந்த மாணவர்கள் பள்ளிக்கு வர்றாங்க. இது பல்வேறு விதமான ஒரு மன உளைச்சலை பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஏற்படுத்தி இருக்கு. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ராஜேஷ்.